உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நர்சிங் பண்ணது ஓகே. நியூஸ் போறேன் அப்ளை பண்ணுங்க. ஓகே சார். அது இல்ல சிஸ்டர். சார் அது இல்ல சார். அதான் பேசிட்டேஷன் இருக்குல்ல, அதை அப்ளை பண்ண வேண்டியதானே? நோ பேண்டேஜ் எல்லாம் வேணாமா. ஜஸ்ட் a band-aid is enough. ஓகே சார். சார் பேண்டேஜே போட்டுக்கலாமே, சிஸ்டருக்கு தெரியாததா? நீங்க என்ன சார் டாக்டர் மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? செப்டிக் ஆயிட போகுது சார், கஷ்டம் இல்லையா அது? சார் ஒட்டுவா? நீங்க ஓட்டுங்க. சார் டிடி இன்ஜெக்ஷன் போட்டுருவா சார்? ஓகே, டிடி போடுங்க. ஹலோ இருங்க. நீங்க நர்ஸ் தானே? என்னமோ பெரிய டாக்டர் மாதிரியே பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதோ காயத்துக்கு ஆயின்மென்ட் போட்டா ஓகே, ஆனா உங்க டாக்டர் கிட்ட கேட்காம நீங்க பாட்டுக்கு இன்ஜெக்ஷன்லாம் போடுறீங்க. அதுவும் பேஷண்ட் சொல்றத கேட்டுட்டு அது அப்படியே ஈ அடிச்சாங்க காப்பி மாதிரியே ஃபாலோ பண்றீங்க. முதல்ல இந்த ஹாஸ்பிடல்ல டாக்டர் யாராவது இருக்காங்களா இல்லையா? அது எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், எல்லாமே நீங்களாவே பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க யாராவது டாக்டர் இருந்தா கூட்டிட்டு வாங்க. ஹலோ, அங்க என்ன பார்வை, இங்க இங்க ஃபேஸ் டு ஃபேஸ் என்ன பார்க்கணும். இப்பவே டாக்டரை கூப்பிடுறீங்க, இல்ல மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். நீங்க ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? நான் உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். அதென்ன அப்படி ஒரு கேர்லெஸ்னஸ்? இதெல்லாம் உயிரோட விளையாடுற விஷயம் சார், அப்படியெல்லாம் ஈஸியா விட்டுற முடியாது. சரியான டுபாக்கூர் ஹாஸ்பிட்டலா இருக்கும் போல. நீங்க வாங்க சார். இவங்கெல்லாம் ஒரு நர்ஸா? ஹலோ, ஓவரா பேசாதீங்க. என்ன ஓவரா பேசினாங்க? நியாயத்தை கேட்டா ஓவரா பேசுற மாதிரி ஆயிடுமா? டாக்டர் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது? உங்களால அது முடியலல்ல, அப்புறம் என்ன பேச்சு வேண்டி இருக்கு? சார் நீங்க வாங்க சார், நம்ம வேற ஹாஸ்பிடல் போலாம். நீங்க வாங்க சார், நான் தான் இருக்கேன்ல. நான் உங்களை சூப்பர் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறேன். ஏந்திரிங்க சார். போடுங்க சீக்கிரம். ஹலோ ஹலோ இருங்க. will you please shut up? சீக்கிரம். என்ன சார் நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்களா? நம்ம இஷ்டத்துக்கு இன்ஜெக்ஷன் போடக்கூடாது சார். அது எனக்கு தெரியும். எனக்கும் தெரியும் சார், இருங்க. ஹலோ, டாக்டரை கூப்பிடுங்க. அவரை நான் இப்ப பார்த்தே ஆகணும். இது எதுக்கான மெடிசன், இத போடலாமான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். கூப்பிடுங்க மரியாதையா. என்ன அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க? கூப்பிடுங்க டாக்டரை. சார் நீங்க சொல்லுங்க சார். ஹலோ சார், தான் இங்க டாக்டர். இந்த ஹாஸ்பிட்டலே அவரோடது தான். என்னது ஹாஸ்பிட்டல் இவரோடதா? ஏய், அங்க என்ன பாக்குற? நோட்டை பார்த்து எழுது. நீங்க போன் ஆஃப் பண்ணுங்க, எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது. உன் கவனத்தை அங்க வச்சு எழுது. போன்ல எதுக்கு கவனம் வைக்கிற? என்னடி முறைக்கிற? எழுதுடி. மாட்டேன். மாட்டியா? என்ன நானும் பாக்குறேன்,
நீ இருக்கிற சைஸுக்கு என்னையே எதிர்த்து பேசுற? எழுத. நான் எழுத மாட்டேன். சொல்லிக்கிட்டே இருக்க. உன்ன வலிக்குதா? வலிக்குதா? வலிக்கட்டும், 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 நல்லா வலிக்கட்டும். வலிக்குதா? வலிக்கட்டும். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல. அக்கா, இந்த ஆன்ட்டி என்ன கிள்ளிட்டாங்க. இப்போ எதுக்கு அவளை கிள்ன? ரொம்ப பேசினா உன்னையும் கிள்ளுவேன். ஓ, என்னையும் கிள்ளுவியா? எங்க கிள்ளு பார்க்கலாம், கிள்ளு. அபி, நீ போய் கதவு மூடு. அட்டாக். இனிமேல் அடிச்ச கடிச்சு வச்சிருவேன். இந்தா இந்தா உன் வாட்ச். உடைச்சிருவா. ஏய் வேண்டாம். போனை உடைச்சிருவா. வேண்டாம் வேண்டாம். உடைச்சிருவா. வேண்டாம். இந்தா புடி. இனிமே நான் அடிச்சா ஊத்தி விட்டுருவேன். போ. இரு, உங்க அப்பா கிட்டயே சொல்றேன். ஏய், டாடி கிட்ட சொல்ல போறாங்க. சொல்லட்டும், நாமளும் சொல்லுவோம். சார், உங்க பசங்க என்ன அடிச்சு கடிச்சு வச்சிருக்காங்க. இப்ப என்ன சார் பண்றது? எல்லாரும் கீழே வாங்க. உங்களை பாத்துக்கிறதுக்கு தானே கேர்டேக்கர் வந்திருக்காங்க. அவங்கள போய் நீங்க இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்றீங்க. டாடி, அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? கீப் குவைட். அவங்க என்ன வேணாலும் பண்ணிருக்கட்டும், நீங்க இப்படி பிஹேவ் பண்றது சரியா? டெல் மீ, ஆன்சர் மீ. நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க, நான் அடிக்க மாட்டேங்கிற தைரியம் இல்ல? அடிச்சாதான் குழந்தைகளை வழி கொண்டு வர முடியும்னு கேர்டேக்கர் இன்டர்வியூல ஒருத்தங்க சொன்னாங்க. அந்த ஒரே ரீசனுக்காக அவங்கள நான் ரிஜெக்ட் பண்ணேன். ஆனா இப்போ அவங்க சொன்னதா சரின்னு எனக்கு தோணுது. இதுதான் ஃபைனல் வார்னிங். இனிமே சேட்ட பண்ணீங்க, எவ்வளவு நேரமானாலும் நான் சொல்ற வரைக்கும் இப்படியே தான் நிக்கணும். கால் வலிக்குது, கை வலிக்குது, தண்ணி குடிக்க போற, நகர்ந்தீங்க, அவ்வளவுதான். கரெக்ட். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.